அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி அன்பர்களுக்கு என்னுடைய கிருஷ்ணன் ராஜகோபால் என்னுடைய நல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தை மாத பிறப்பு என்பது அயனங்கள் மாறி தட்சிணாயனம் முடிந்து உத்தராயணம் துவங்கும் காலம்தான் தை மாதம் பிறக்கிறது. அது தனுசிலிருந்து கிளம்பின லக்னம் 10 வினாடிகளில் தை மாத பிறப்பில் பிறக்கிறது. இப்படி ஒரு நல்ல மாதமாக இருக்குது. உத்தராயணத்தில் நமக்கு தூங்கி எழுந்தது போல் நல்ல விடிவு காலம் கிடைக்கும். அனைத்து மக்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை பகவான் இந்த தை மாதத்தில் கொடுத்துருக்கான். இந்த தை மாதத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லா சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் மட்டும் இல்லை, இதுவரைக்கும் இருந்த கஷ்ட நஷ்டங்கள்லாம் மலிந்த கஷ்டங்கள்லாம் நகன்று நமக்கும் வாழ்க்கை இருக்குது, நம்மளும் வாழ முடியும், சந்தோஷமாக குடும்பம் கொடுத்தோட விருத்தியோடு வாழ்ந்திருக்க முடியும், கஷ்டங்கள்லாம் விலகி நமக்கு நல்லது கொடுக்குன்றதுக்காக தான் சூரியன் அன்றைக்கி வழிபடுறோம். சூரியன் மூலம்தான் நம்ம அறிவு, விஞ்ஞானம், பொருள், விளைச்சல், தானியம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், இன்னும் என்னெல்லாம் சொல்லிக்கலாம். அத்தனையும் நமக்கு அவர் தான் கொடுக்குறான். சூரிய நாராயணமூர்த்தி அன்றைய பொங்கல் அன்னைக்கு கொண்டாடுகிறோம். போகி கழிந்து பொங்கல் வருகிறது என்றதுக்காக உத்தராயண புண்ணியகால் துவக்கிறோம். அன்றைக்கு நமக்கும் தேவர்களுக்கும் ஒரே கால நேரம்தான். அதனால் அந்த அபிஜித் முகத்தில் எழுந்து எல்லாரும் இந்த குறித்து இறைவனை வழங்க வேண்டும், சூரிய நாராயணனை வழங்க வேண்டும், பொங்கல் வைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். இனி ஒவ்வொரு ராசியாக தை மாத பலன்களை பார்ப்போம். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, உழைக்கும் கரங்களான சனீஸ்வரனுடைய நாயகர்களே, பெருமைப்படும்படி நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல காலம் இது துவங்கிவிட்டது. இந்த உங்களுடைய வீட்டில் தான் இல்லத்திலேயே வருகை தந்து தலைவர் சூரியன் உங்கள் வீட்டிலே வருகை தந்து உங்கள் வீட்டிலே இருந்து ஒரு ஆலோசனை பண்ணி தேவர்களும் வந்து இத்தனைக்கும் அங்கீகாரம் சூரியன் கொடுக்கலன்னு உங்களுக்கு தெரியும். இத்தனை வருஷமாக இத்தனை காலமாக சூரியன் உங்களுக்கு எந்த அளவுக்கு மதிப்பிச்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியும். அந்த குறையை போக்கி ஒரு தந்தை ஸ்தானத்திலும் இல்லாமல் தாய் ஸ்தானத்திலும் இருந்து ஒரு உன்னுடைய ஒரு சேவைக்கு ஒரு மதிப்பு கொடுத்து பண்பு கொடுத்து உன்னிடத்தில் ஒரு ஆசுவாசத்தோடு ஈடுபட போகிற காலம் இது. சூரியன் சனி இனிமேல் நட்பு தான், பகை இல்லை. ஏன்னா சனீஸ்வரன் நம்பினாதான் சூரியனே அவருடைய செயல்கள்லாம் வெளி உலகத்துக்கு வரும். சூரியன் வெறும் கொடுப்பான், ஆனால் பயன்படுத்துறது யாது? நம்ம பயன்படுத்தணும், தேவர்கள் பயன்படுத்தணும். அவர்களுக்கு இக்கட்டான நிலையும்போது சூரியன் கொடுத்தாலாம் விரயமாயிடும், பாழாயிடும். அப்போ அத்தனை கொடுத்து இது பிரயோஜனம் இல்லையே, என்ன அந்த நிலைமையெல்லாம் மாறிடு. இனிமேல் சனீஸ்வரனுடைய அமைப்பு உழைச்சி சம்பாதிச்சு ஏதோ கல்வின்னு பட்டுட்டு செலவைக்க முடியாத வஞ்சிக்கும் பத்துக்கும் வந்துட்டு குடும்பம் நடத்த முடியாதபடி, வெளியில் நடத்த முடியாதபடி, படிக்க வைக்க முடியாதபடி வேலைக்கு போய் பசங்கள் குழந்தை ஸ்தானத்துலேயே பசங்கள்லாம் வேலைக்கு போயிடும். அந்த தொழிலுக்கு அப்பா தொழிலே கூட இருந்து செல் பண்ணுவாங்க. இதெல்லாம் போயிடணுமே. அவங்களும் இனிமேல் கல்வி கேள்வி எல்லாத்துலேயும் உயர்ந்து தொழிலையும் உயர்ந்து எல்லாத்தையும் ஸ்தாபகராவாங்க, பெரிய தொழில் ஸ்தாபகராவாங்க. இனிமேல் நம்ம நாடி தான் போனோம், அவனை நாடி அவனுக்கு நேரங்காலம் குறித்து நம்ம நேரம் கட்டு அவங்ககிட்ட போகணும். அந்த அளவுக்கு அவனுடைய முதலாளித்துவம் அவனுக்கு வந்துடும். உழைப்பினுடைய சிகரத்தில் அவங்க போயிடனால வருமானம் இனங்கள் கூடும், குடும்பம் உங்களுக்கு விருத்தியாகும், சொத்து பத்துகள்லாம் வரும். அவனுக்கு சொத்து பத்து எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க, அன்றாட கூலிக்காரங்க தான் இருக்காங்க, வாசலில் மொபைல் வண்டி தண்டு போகிறானுங்க. அவங்களுக்கெல்லாம் உழைக்க ஒரு காலம் வேண்டாமா? எத்தனை பேர் வந்துருப்பாங்க, பணக்காரனா செல்வந்தவனாக இருப்பாங்க. நாடு வீடு சொனி வீடு எல்லாம் இனிமேல் கிடைக்கும். பாரதி சொன்ன மாதிரி அன்றைக்கி தனி வீடு ஒருத்தருக்கும் கிடைக்கும். சொந்தமாக வீடு, சொந்தமாக வாகனம், சொந்தமாக தொழில், சொந்தமாக இண்டஸ்ட்ரி, தன்னுடைய ஏகப்பட்ட வேலை, தன்னுடைய ஆட்கள் எல்லாமே அமைப்புடைய ஆள் அடிமையோடு சேர்க்கையோடு இனிமேல் அவங்களுக்கு தொழில் அமையும். இதற்கு காரணம் என்ன? சூரியன் சனி ஒரு யோகம் கொடுக்குறார். அதே மாதிரி புதன் சூரியன் ஒரு யோகம் கொடுக்குறார். குரு சூரியன் யோகம் கொடுக்குறார். சுக்கராச்சாரியர் பிற்பகுதியில் போவார், அவரும் யோகம் கொடுப்பார். சுக்கராச்சாரியர் பாக்யாதேவி பிற்பகுதியில் வருவார். உழைச்ச பிறகு தான் செல்வம் வரும். உழைக்க பிள்ளை காசு கொடுக்க மாட்டான். அதனால் சுக்கராச்சாரியர் பின்னாடி பாக்யாதேவி பின்னாடி தான் வருவார். அந்த அமைப்பு மாத பிற்பகுதியெல்லாம் அவர் சேர்றார். இப்போ சுக்கராச்சாரியர் சூரியன் ஒரு யோகம், இப்படி பல யோகங்கள் இருக்குது. ஆமாம், ஜென்ம சனின்னு சொல்லுவாங்களே அப்படிமா, அதெல்லாம் பாடத்தில் படிச்சுக்கலாம். பரிசு எழுதும்போது மார்க் வாங்கி பாஸ் போகலாம். இப்போ வேணாம் அதெல்லாம் நமக்கு.
அதெல்லாம் உங்களுக்கு பொறுத்தவரை சனீஸ்வரனே நீங்கள் தான். அப்புறம் உங்களுக்கு ஜென்ம சனி என்ன வேண்டியிருக்கு. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். ராசி நேயர்களே, மகர ராசிகள் தனாதிபதி அவர் தான். கும்பத்துக்கு வேண்டியவர். கும்பத்தில் சந்திரன் உட்கார்ந்துருப்பார். அந்த நேரத்தில் கும்பத்தில் சந்திரன் உட்கார்ந்துருப்பார், செவ்வாயுடைய சாரத்தில் இருப்பார். அதனால் சப்தமாக சொல்லக்கூடிய சந்திரனே எந்த வீட்டில் உட்காந்துருக்கார். அப்போ என்ன வேண்டும் உங்களுக்கு? எல்லாமே உங்களுக்கு கூடி வருது, பயன்படுத்திக்கோங்க. நீங்களே எல்லாத்தையும் பொறுப்பெடுத்து பண்ண வேண்டாம். உங்களுக்கு அத்தனை பேர் டீம் ஒர்க்காக உங்களிருந்து நீங்களே ஒரு முதலாளி ஸ்தானத்தை வைக்க போகிறாங்க, அதை பயன்படுத்திக்கோங்க. தொழில் ஸ்தானம் நன்னா இருக்குது. தொழில் ஸ்தானாவை சுக்கராச்சாரியார் வரும்போது அவரும் அருமையாக யோகங்களை கொடுத்து செயல்படுத்துகிறாரு. அது மட்டும் இல்லை, அந்த லாபாதிபதி செவ்வாய் மாத்திரம் அங்கே இல்லை. அவர் சுக்கரனுடைய சார்ட்டிலிருந்து மேஷத்திலிருந்து கொடுக்குறார். கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அந்த ராகு கேதுக்கள் அமைப்பில் ஆகும்போது ரிஷபத்தில் ராகுவும் ரிஷிகத்தில் கேது இருக்கார். கேதுனுடைய பார்வை அங்கே மகர வீட்டில் வருது. மகர வீட்டில் வாட்ச் பண்ணிருக்கார். அந்த சுக்கராச்சாரியார் மெதுவாக போன பிறகு அமைதியாக வாய மூடிப்பார் கேது. அந்த புதன் இருக்கார், வாய முடிப்பார். எத்தனை விஷயமான இது பாருங்கள். இந்த சர்ப வளைவில் இருக்கும்போது இத்தனை நடக்கிறது எப்படி செய்வாங்கன்றது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூட்சமாக செய்வாங்க. அந்த 5 பேர் ஒன்றா இருக்காங்களே, பார்வையை பார்த்தா தான் இந்த உங்களுக்கு எல்லா யோகமும் கிடைக்கும். பார்வையை பார்க்காத 2 பேர் கூடி இருந்துட்டு உடனே யோகம் கொடுத்தா எப்படி அப்படின்னு கேட்பீங்க. எல்லாம் சூரியன் சந்திர சாரத்தில் இருக்கானுங்க. அந்த சாரணான வழியாக டியூப் வழியாக கொடுக்கும். சாரணான் இப்போ நம்ம மாத்திரம் பயன்படுத்துகிற எப்படி சேட்டலைட்டு பயன்படுத்துகிறோம், அது மாத்திரம் அந்த கேபிள் பயன்படுத்துகிறோம். அதே அந்த சிஸ்டம் அவங்களுக்கு இருக்காதா? நெட்வொர்க்கில் பிரகாரம் சாரணாதன் வழியாக தான் தற்போது இனிமேல் வருகாலத்தில் எல்லாம் கொடுக்க போகிறாங்க. உடனே 7ஆம் வீடு 4ஆம் வீடு 5ஆம் வீடு பார்க்குறதுக்கு கொள்றது எப்படின்னா சொன்னீங்கன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா உலகத்தில் இருக்கிற பகைவர்கள் அறிவுள்ள பகைவர்கள், கத்தி கபடாடு சண்டை போட்டு நேரடி சண்டை போடுற அளவு இல்லை. புத்தியை பயன்படுத்தி ஏமாற்றி சந்தனமாக முயற்சி அப்படியே ஆழ முயங்கி ஏப்ப விட்டுறோம் பகைவர்கள் தான் இன்னும் இருப்பாங்க. அவங்கள அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. அதனால் பெரும்பாலும் இனிமேல் சாரநாதன் வழியாக தான் கொடுப்பாங்க யோகங்களை. பயப்பட வேண்டாம். நம்ம நல்லா இருக்கிறது தான் கிரகநாதர்கள் இருக்காங்க. நம்ம ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு போனோம், சந்தோஷமாக அனுபவிக்கிறோம் தான் ஒவ்வொரு நினைக்கிறோம் தான் பகவான் நினைக்கிறான். எல்லாம் அவனுடைய குழந்தைகள். கவலைப்பட வேண்டியதில்லை. மகர ராசி பொறுத்தவரை கும்பராசி பொறுத்தவரை இனிமேல் வரக்கூடிய காலங்கள்லாம் உங்களை நம்பி தான் கையெடுத்து கும்பிட்டு தான் நாங்கள் வேலை செய்ய முடியும். அத்தனை ராசிக்காரர்களும் அவங்கள்ட்ட மதிப்பு மரியாதை மீந்து இருப்பாங்க. காரணம் என்னென்னா அவங்க சோறு போட்டால் தான் அடுத்த சோறு. அவங்க இல்லைன்னா அவங்கள பேடி பிடிச்சி அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் அவங்கள கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவுக்கு பேச முடியும். அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் உயர்ந்துடுறாங்க. மகர ராசியர்களும் ஜீவனாம்சம் என்ன இருக்குது? 11ஆம் வீடு அதிபர் சொல்லக்கூடிய செவ்வாய் நல்லா இருக்கார். செவ்வாய் கேதுனுடைய பார்வையில் மாட்டின்னு அமைதியாக இருக்கார். அதனால் அவரால் எந்த வித பிரச்சனையும் இல்லை. அதே சமயத்தில் தனாதிபதி அவர் தான் அந்த அமைப்பு. அப்புறம் பெரிய ஸ்தானாதிபதி அயனபைன சொல்லக்கூடியது குருவும் கூட இருந்து நிறைய செய்கிறாரு. அயன சயனம் போகலாம். எப்போ வரும்? நல்லா சம்பாதிக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நல்லா போகலாம் அனுபவிக்கணும், சொத்து சோங்களும் இருக்கணும், கடன் உபாதி இருக்கக்கூடாது. அதான் அந்த 12ஆம் வீட்டு அதிகாரியுடைய பொறுப்பு, காரகத்துவம். அவர் அருமையாக செஞ்சு கொடுப்பாரு. இனிமேல் கவலையே இல்லை. நீங்களும் உழைக்கிறீங்க, உங்களுக்கு ஏன் பயம்? நாங்களாவது உட்கார்ந்துங்கிறவங்களுக்கு பயம் கொடுக்காத படம் என்ன பண்ணுறதுன்னு. ஸோ வியாபார வர்த்தகங்கள் எல்லாமே உழைத்துக்கூடிய பொருள்கள் மூலம்தான் வருது. உழைப்பு இல்லைன்னா எந்த வியாபாரம் டைம் எலிமெண்ட் முக்கியம். அந்த நேரத்தில் உழைச்சி செஞ்சு கொடுக்குற காரியத்தை நீங்கள் ஒன்று தான் பண்ணுறீங்க. அதனால் சனீஸ்வரருக்கு முக்கியத்துவம் எப்படின்னா, இவ்வளவோ காலகத்தாக இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது இருந்தது. இனிமேல் எல்லாம் தெரிய அவங்களுடைய பயன்பாட்டுக்கு நீங்களும் உணர்ந்து செய்யக்கூடிய உங்களுடைய தரத்தையும் உயர்த்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு வந்திருக்கு. இந்த மாதத்திலிருந்து தான் உங்களுக்கு பிள்ளையார் சுவை போட்டாச்சு. இனிமேல் துவங்க வேண்டியதான் நீங்கள் சொல்லி வாழ்த்தி அமைகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.